Hello guys, welcome to my channel. என் பேரு ஜெய்சி விக்டோரியா. இங்க இது என்னடா இது புதுசுன்னு இருக்கே அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இது என்னுடைய புது மைக். அண்ட் ஃபைனலி நம்ம ஒரு மைக் வாங்கிட்டோம். இவ்வளவு வருஷம் என்னோட சேனல் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, இவ்வளவு வருஷம் நான் மைக் இல்லாம தான் ஓட்டிட்டு இருந்தேன். vlog எல்லாம் எடுக்கிறப்போ நான் பேசுறேன் அப்படின்னா அப்படியே வேர்க்க விறுவிறுத்து பேசுவேன். ஏன்னா ஃபேன் ஏசி எல்லாமே ஆஃப்ல வச்சிருப்பேன். ஏன்னா நாய்ஸ் வரும், உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல அந்த சத்தம் கேட்கும்ன்றதுனால எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு தான் பேசுவேன். ஆனா இனிமேல் அந்த பிரச்சனை எனக்கு இருக்காது. ஏன்னா நம்ம மைக் வாங்கிட்டோம். செம்ம ஜாலியா இருக்கு. ஆக்சுவலா இன்னைக்கு vlog எடுக்கிற ஐடியாவே இல்லை. இன்னைக்கு சாட்டர்டே வீக்கெண்டு, ஞாயிற்று நான் vlog எடுக்கணும். ஆனா அவங்க இன்னைக்கு ஆஃபீஸ் போயிட்டாங்க. அதனால நான் vlog எடுக்கிற பிளான்லயே இல்லை. சரி இது வந்திருக்கே, இதை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுனால தான் உட்காந்து இப்போ vlog ஸ்டார்ட் பண்ணேன். ஜாலியா இருக்கு. கிளாரிட்டி எப்படி இருக்கு அப்படின்றத எனக்கு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ இது மட்டும் இல்லாம நிறைய புது திங்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். என்னன்னா மைக் வாங்கினேன்னா, அதுக்கப்புறம் மொபைல் ட்ரைபாட் ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் ரிங் லைட் ஒரு புது பிராண்ட்லேருந்து ட்ரை பண்ணியிருக்கேன். கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருந்துச்சு. அதனால சரி அதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம்னு அது வாங்கினேன். அப்புறம் ஸ்கின் கேர் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். இது எல்லாமே இந்த vlogல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னெல்லாம் வாங்கினேன் அப்படின்னு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வேற என்ன பண்ணலாம். அதுக்கப்புறம் எனக்கு தெரியல, ஆல்மோஸ்ட் டைம் 6 o'clock ஆகுது இப்போ ஈவினிங். ஓகேவா, அவங்க மேபி ஒரு 7 or 7:30க்கு வருவாங்க. நான் அதுக்குள்ளே டின்னர்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு, மேபி அவங்க வெளியே கூப்பிட்டு போனாங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அதையும் காமிக்கிறேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் டியூரேஷன் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நாளைக்கு சண்டேவும் சேர்த்து நான் உங்களுக்கு இந்த vlogல காமிக்கிறேன். ஓகேவா, ஸோ இப்போ நான் உங்களுக்கு என்னென்னலாம் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் என்னென்ன ஸ்கின் கேர் வாங்கியிருக்கேன் அப்படின்றத காமிச்சிடுறேன். இது நான் நைக்காலேருந்து வாங்கியிருக்கேன். நைக்காலேருந்து இவ்வளோ தான் ஆர்டர் போட்டிருக்கேன். ஓகேவா, அதுக்கப்புறம் டீரான்னு ஒரு ஆப் இருக்குல்ல, அதில் ஆல்மோஸ்ட் 12 items நான் ஆர்டர் போட்டேன். ஆனால் டெலிவரி டேட் ஃப்ரைடே கொடுத்துருந்தாங்க. ஆனால் அடுத்த நாள் சாட்டர்டே ஆகியும் அதில் அந்த ட்ராக்கிங் அவங்க அப்டேட் பண்ணவே இல்லை. ஸோ அதனால நான் பயந்துட்டு என்ன பண்ணேன்னா, ஆர்டர் கேன்சல் போட்டேன். 12 ஐட்டமும் கேன்சல் போட்டேன். ஏன்னா நான் ஆர்டர் பண்ணி ஆல்மோஸ்ட் 6 days மேலே தாண்டிச்சு. அண்ட் ஆல்சோ இந்த ட்ராக்கிங் ஸ்டேட்டஸ் மாறவே இல்லையா, அதனால எனக்கு பயம் வந்துச்சு. அதனால நான் கேன்சல் பண்ணிட்டு இனிமேல் நம்ம ப்ராடக்ட்ஸ் வாங்கினா நைக்கா இல்லைனா அமேசானில் மட்டும்தான் வாங்கணும் அப்படின்ட்டு நான் சபதம் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் டீராவில் ட்ரை பண்ணேன். ஆனால் எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. பேட் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. இது கஸ்டமர் சப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா நைக்கா அமேசான் அளவுக்கு நல்லா இல்லை. அதனால் இனிமேல் நோ டீரா, ஒன்லி நைக்கா இல்லைன்னா அமேசான். ஸோ என்ன வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, சாலிசிலிக் ஆசிட் சீரம் வாங்கியிருந்தேன். இது நம்ம லாஸ்ட் டைம் வாங்கியிருந்தோம்ல, சின்னதாக வாங்கிட்டோம். இந்த வாட்டி நான் பெருசாக வாங்கியிருக்கேன். அதாவது 30 ml வாங்கியிருக்கேன். சாலிசிலிக் ஆசிட் ஆஃப்கோர்ஸ் என்னுடைய பிம்பிள் ஆக்னிக்காக வாங்கினேன். நான் உங்களுக்கு நான் சைடில் பிக்சர்ஸ் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். அந்தளவுக்கு மோசமாக இருந்துச்சு என்னோட ஸ்கின். ஒரு 4 days பேக் வரைக்கும், 3 to 4 days பேக் வரைக்கும். இப்போ கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியுது. ஃப்ரண்ட் கேமராவில் சுத்தமாக தெரியல. நான் உங்களுக்கு பேக் கேமராவில் மாற்றி காமிக்கிறேன் இருங்க. ஸோ கிளியராக தெரியுதா அப்படின்னு தெரியல. இந்த மாதிரி தான் இருக்குது இப்போ. ஓகேவா, அதாவது அந்த ஃபோட்டோவை கம்பேர் பண்ண இப்போ இருக்கிறது கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் இன்னுமே நிறைய சரி பண்ண வேண்டியது இருக்குது. நான் ரிலீஜியஸாக ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் ஆல்சோ நான் என்ன பண்ணேன்னா, மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் பாதாம் பிசின் மில்க் கூட ஆட் பண்ணி ஒரு 3 days குடித்தேன். எனக்கு ஒரு வேளை மேபி அதனால தான் ஏதோ லைட்டாக டிஃப்ரென்ஸ் தெரியுதோ அப்படின்ட்டு, பாடி ரொம்ப ஹீட் ஆகிட்டதுனால இந்த மாதிரி வந்திருக்கோ அப்படின்ட்டு நான் நினச்சி அதை குடித்தேன். அண்ட் அஃப்கோர்ஸ் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா, பாதாம் பிசின் தேங்காய் பால் கூட மிக்ஸ் பண்ணி எம்டி ஸ்டமக்கில் குடித்தேன். அது எனக்கு செட் ஆகலைன்னு நினைக்கிறேன். அதே நாளில் ஒரு மத்தியானம் போல் எனக்கு ஒரு மாதிரி ஸ்டமக்லாம் ஒரு மாதிரி பிசைகிற மாதிரி ஆகி ஒரு மாதிரி ரொம்ப சிக்காயிட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, நார்மல் மில்க்லேயே கலந்து குடிக்க ஆரம்பித்தேன். எனக்கு இப்போ ஓகேவா இருக்குது. அந்த மாதிரி சிக்கெல்லாம் எதுவும் ஆகலை. ஸ்கின்லேயும் கொஞ்சம் மைல்ட் டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ அது இதனால தான் அப்படின்றது எனக்கு கன்ஃபார்மாக சொல்ல தெரியல. பார்க்கலாம். அடுத்தது இந்த சீரம் வாங்கியிருந்தேன். ஆல்ஃபா ஆர்பிட்டின். இதுவும் டெர்மாகோல்லேருந்து தான் எடுத்திருந்தேன். நான் சொன்னேன்ல பாதாம் பிசின் குடித்தேன் அப்படின்ட்டு. நான் பாதாம் பிசின் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண டேக்கு முன்னாடி நாள் நைட்டு நான் இந்த சீரமும் அப்ளை பண்ணியிருந்தேன். இதுவும் சாலிசிலிக் ஆசிடும் கம்பைன் பண்ணி அப்ளை பண்ணியிருந்தேன். மேபி இதுவும் ஒரு ரீசனாக இருந்திருக்கலாம். எனக்கு சொல்ல தெரியல, எனக்கு ஜட்ஜ் பண்ணவே முடியல. அடுத்தது இந்த போர் மினிமைசிங் க்ளே டெய்லி ஃபேஸ் வாஷ் இது வாங்கியிருந்தேன். இந்த ஃபேஸ் வாஷ் பார்த்தீங்கன்னா மைல்டாக தான் இருக்குது இதுவும். அண்ட் ஆல்சோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரன்னி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. பிஸ்தா க்ரீன் கலரில் இருந்துச்சு. நீங்கள் அந்த ஃபேஸ் வாஷ் டியூப் ஸ்குவீஸ் பண்ணவே வேணாம். ஜஸ்ட் இப்படி போர் பண்ணாலே போதும். அது
உங்களுக்கு வாட்டர் மாதிரி கொட்டுது அந்த ஃபேஸ் வாஷ். ஸோ இது வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் ப்ளம்ல இருந்து இந்த டோனர் ஒன்று வாங்கியிருந்தேன், ரைஸ் வாட்டர் அண்ட் நைசினமைட் டோனர், இது வாங்கியிருந்தேன். அண்ட் கடைசியாக இந்த கேண்டி மில்க் லிப் பாம் வாங்கியிருந்தேன். அவ்வளோதான். அடுத்து நான் சொன்னேன்ல மைக் வாங்கியிருக்கேன்ட்டு, அது வந்துட்டு இதுதான் டிஜிடெக்கோட இந்த மைக் வந்துட்டு வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இந்த மாதிரி பவுச் போட்டு கொடுக்குறாங்க. இந்த பவுச்சில் தான் வந்துட்டு இருக்குது. ஸோ இதில் அந்த அடாப்டர், அதுக்கப்புறம் ஒரு 2 டிரான்ஸ்மிட்டர், ஒரு ரிசீவர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது இருக்குல்ல, இதுக்கு வந்து விண்ட் மாஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து 2 கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இது வாங்கினேன். இது வந்து 4350 சம்திங் வந்துச்சு. நல்லா இருக்கு. இது நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். நீங்கள் ஒரு சேனல் வச்சுருக்கீங்க, கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து நான் உங்களுக்கு என்னோட ரிங் லைட் ஒன்று காமிக்கிறேன். புது ரிங் லைட் வாங்கியிருக்கேன். ஸோ இதுதான் அது. இதுதான் பிராண்டோட நேம். இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது? ரேவ் என்னவோ ஒன்று. இதுதான் வாங்கியிருந்தேன். இது வந்துட்டு 12 inches. ஓகேவா? யூஸ்வலி நான் வாங்குறது வந்து ரிங் லைட் வாங்குறேன் அப்படின்னா 18 inchல வந்துட்டு வாங்குவேன், நல்லா பெருசாக இருக்கும். பட் நான் வந்துட்டு இப்போ ஒரு 8 months வந்துட்டு அந்த ஸ்லாப் மாதிரி ஒன்று இருக்கும்ல, ஸ்கொயர் ஷேப்பில், ரெக்டாங்கிள் ஷேப்பில், அதுதான் வந்துட்டு யூஸ் பண்ணிருந்தேன். அது வந்துட்டு ரிப்பேர் ஆகிடுச்சு, ஃபியூஸ் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு 8 மாதம் தான் அது வந்து நான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வேலைக்கு ஆகலை. எனக்கு வந்து அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு கேரி பண்ணிக்கிறதுக்கு. வெயிட் கிடையாது, ரொம்ப ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம், காம்பேக்டாக இருந்துச்சு. சரி, அதனால தான் வந்துட்டு நான் இது வாங்கியிருந்தேன். இதுவும் காம்பேக்டாக இருக்கும்ல, ஸோ அதனால். பெரிய சைஸ் ரிங் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், தூக்கிட்டு போகிறதுக்கு வெயிட்டாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. இது கூட வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டாண்டும் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ஸ்டாண்ட் அண்ட் இந்த ரிங் லைட் ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு 1300 அந்த ரேஞ்சுக்கு தான் வரும். எம்ஆர்பி வந்து 1599 போட்டிருக்கு. பட் அமேசானில் அந்த ஆஃபர் ஏதோ இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், அதனால் 1350 அந்த ரேஞ்சுக்கு எடுத்தேன். ஸோ அவ்வளோதான். நான் அதுக்கப்புறம் டின்னர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக போயாச்சு. அன்றைக்கி டின்னர் வந்துட்டு நான் இட்லி தான் வந்துட்டு யோசிச்சு வச்சுருந்தேன். ஆக்சுவலி ஃபஸ்ட்லாம் எனக்கு இட்லி பிடிக்காது. ஆனால் இப்போ வந்துட்டு எனக்கு இட்லி சாப்பிட வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஸோ அதனால் அடிக்கடி வந்து நாங்கள் இது செய்கிறோம். ஸோ அதான் கடை மாவு தான். அது வந்துட்டு கொஞ்சம் உப்பு தண்ணியெல்லாம் ஆட் பண்ணி அந்த இட்லி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்துட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. அண்ட் சைட் டிஷ்க்கு பார்த்திங்கன்னா நான் வந்து மஷ்ரூம் செய்யலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். கொஞ்ச நேரம் இந்த கிச்சனில் வந்து நின்னதுக்கே இவ்வளோ வேர்த்துருச்சு. ஸோ மாவு வந்து கலக்கி ரெடியாக வச்சுட்டேன். இதுதான் வந்துட்டு என்னுடைய இட்லி பாத்திரம். இதில் வந்து 2 பிளேட் வந்து இருக்குது. 8 இட்லி வரும் ஒரு பேட்சுக்கு. இந்த இட்லி பாத்திரம் வந்து ஆக்சுவலி எனக்கு வாங்குற பிளானே கிடையாது. ஏன்னா நமக்கு தான் இட்லி பிடிக்காதே, எதுக்கு வந்துட்டு வேஸ்ட்டாக வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசித்தேன். அப்புறம் எங்கள் அம்மா தான் சும்மா இருக்கணுமேன்னு இருக்கட்டும் ஒரு ஓரமாக அப்படின்ட்டு வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் அது இப்போது உதவும் அப்படின்றத நான் வந்து நினச்சி கூட பார்க்கல. அதுவும் இவ்வளோ சீக்கிரமாக உதவுது. நான் நினச்சேன் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு தான் இதை வந்து நம்ம எடுக்கவே போகிறோம் அப்படின்னு நினச்சேன். இட்லி வந்து நாங்கள் இந்த இட்லி துணி வச்சு அப்படிலாம் வந்துட்டு செய்ய மாட்டோம். எங்கள் வீட்டில் எங்கள் மம்மி அப்படி செய்ய மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி இந்த பிளேட்லேயே இந்த இட்லி வைக்கிறோம்ல, அதில் வந்துட்டு ஆயில் வந்து க்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நானும் வந்துட்டு அந்த மாதிரி தான் இப்போ பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதில் ஊற்றிடலாம். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இட்லி பாத்திரத்தில் இந்த இட்லி ஊற்றுறது வந்துட்டு ஏதோ செம்ம சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஸோ அதை வந்துட்டு நான் ஊற்றிட்டு நான் அந்த இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பிளேட்டெல்லாம் உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணியாச்சு. ஒரு 15 to 20 minutesல வந்துட்டு அது ரெடி ஆகிடும். ஸோ மீன்வைல் நான் என்ன பண்ணேன்னா, நம்ம வந்துட்டு மஷ்ரூம் ரெடி பண்ண போகிறோம் இல்லையா, ஸோ அதுக்கு வந்துட்டு வெங்காயம் அண்ட் தக்காளி வந்துட்டு கட் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு அதை தான் வந்துட்டு பண்ணியிருந்தேன். ஸோ நான் இது வந்துட்டு கட் பண்ண கேப்பில் பார்த்திங்கன்னா இட்லியும் வந்துட்டு வெந்துருச்சு, நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்துட்டு வந்துருச்சு. ஸோ இதை வந்துட்டு நான் எடுத்து அந்த பக்கத்தில் அந்த ஹாட் பாக்ஸ் வச்சுருக்கேன் இல்லையா, ஸோ அதில் வந்து எடுத்து வச்சுடுவேன். லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு நம்ம அதை எடுத்துட்டோம்னா அப்படி இட்லி வந்துட்டு சாஃப்டாக வந்துடும் வெளியே. அதை வந்து அந்த ஹாட் பாக்ஸில் போட்டு நான் வச்சுட்டேன், அவங்க வந்ததுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டோட்டலாகவே 8 இட்லி தான் வந்துட்டு அன்றைக்கி நான் செஞ்சிருந்தோம். 4 எனக்கு 4 அவங்களுக்கு அப்படின்ற கணக்கில் நான் வந்து செஞ்சு முடிச்சாச்சு. அடுத்து நம்ம அந்த மஷ்ரூம் ரெடி பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, கொஞ்சமாக பேனில் வந்து எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூம்ஸ் வந்துட்டு உள்ளே போட்டு லைட்டாக சால்ட் மட்டும் போட்டுட்டு அதை வந்துட்டு சாட்டே பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை வந்துட்டு நம்ம மூடி வச்சு அதை கொஞ்சம் வேக விட்டோம் அப்படின்னா அதுலேயே தண்ணி வந்துட்டு ரிலீஸ் ஆகும் மஷ்ரூமில். அந்த தண்ணிலேயே வந்துட்டு அது வெந்துடும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் மஷ்ரூம்ஸை சாட்டே
பண்ணி. அண்ட் இது பண்ணிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அவங்களும் ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்கள வந்துட்டு வெளியே கூட்டு போகிறதுக்கு வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணிட்டு அதில் கொஞ்சம் டைம் ஓட்டிகிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மஷ்ரூம் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் வெறும் எதுவுமே போடாமல் உப்பு மட்டும் போட்டு அதை வந்து சாட்டே பண்ணி எடுத்து தனியாக வேறு ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி வச்சுக்கிட்டேன். ஸோ அடுத்து இப்போது இந்த மஷ்ரூம்க்கு நம்ம ஒரு கிரேவி ரெடி பண்ணோம் இல்லையா. ஆக்சுவலாக எனக்கு வந்துட்டு மஷ்ரூம் வந்து பிடிக்காது, ஆனால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றதுக்காக நான் மஷ்ரூம்ஸில் வந்துட்டு நிறையா அந்த கிரேவிஸ்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு ஏதோ அது சரியாக வராத மாதிரி ஒரு ஃபீலிங்காகவே இருக்கும். ஆனால் நான் இன்னைக்கு என்ன பண்ணேன்னா, நம்ம ஆல்ரெடி இந்த தக்காளி தொக்கு வந்துட்டு ஒன்று செய்வோம் இல்லையா, ப்ரீவியஸ் வீடியோவில் காமிச்சிருப்பேன். அந்த தக்காளி தொக்கு அப்படியே வந்து செஞ்சு முடிச்சிட்டேன். அதை செஞ்சு முடிச்சுட்டு நம்ம வந்து சாட்டே பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த மஷ்ரூமை அப்படியே அந்த தக்காளி தொக்குக்குள்ளே வந்து போட்டுட்டேன். எனக்கு சடனாக இந்த மாதிரி சரி இப்படி பண்ணி பார்க்கலாம் எப்படி தான் இருக்கும் அப்படின்றதுனால நான் வந்துட்டு இப்படி யோசிச்சு பண்ணிட்டேன்னா, அண்ட் சர்ப்ரைசிங்லி அது வந்துட்டு கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. நம்ம இந்த முட்டை தொக்குலாம் பண்ணோம்ல, ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு மஷ்ரூமை இந்த அளவுக்கு யாரும் வந்துட்டு மோசமாக வந்து செஞ்சுருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஹாய், என் பேர் ஜெய்சி விக்டோரியா. உங்கள் பேர் என்ன? மார்த்தாண்டம். ஹாய், உன் பேர் என்ன? என் பேர் சுந்தர். என் பேர் ஜெய்சி. பேர் நல்லா இல்லை, என்ன பண்ணலாம்? உன் பேர் கூட நல்லாவே இல்லை. பரவாயில்ல, சுந்தர் நல்லா இல்லை. ஜெய்சி இதுனா ஜெய்சினா கூட பரவாயில்ல. ஜெய்சி இதுனா ஜெய்சி நல்லா தான் இருக்கு. ஸோ நானும் அவங்களும் வந்துட்டு இந்த வித் மைக் அண்ட் வித்தவுட் மைக் எப்படி ஆடியோ கேட்குது அப்படின்ட்டு சும்மா பேசி பார்த்துட்டு இருந்தோம். அது முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு டின்னர் சாப்பிட்றதுக்காக உட்காந்துட்டோம். ஸோ நான் செஞ்ச இட்லி அண்ட் அந்த இதுக்கு என்ன பேர் வைக்கலாம், மஷ்ரூம் தக்காளி தொக்கு, இதுதான் வந்துட்டு நாங்கள் அன்றைக்கி டின்னருக்கு சாப்பிட்டோம். அவங்களுக்கு வந்துட்டு அது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றது வந்து என்னால் ஜட்ஜ் பண்ணவே முடியல. ஆனால் வந்துட்டு டேஸ்ட் மோசமாலாம் இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. நான் செஞ்ச தக்காளி மஷ்ரூம் எப்படி இருந்துச்சு? சரி, நீ எப்படி இருந்துச்சு சொல்லு. மஷ்ரூம் நீ சொல்ல எப்படி இருந்தது? சூப்பராக இருந்துச்சு. எப்படி சொல்கிறேன்? நான் செஞ்சேன்ல. ஆனால் நான் செஞ்சேன்ல. தக்காளி சட்னியில் மஷ்ரூம் வச்சு போட்டுட்டு அதான் என்னோட கிரியேட்டிவிட்டியை நீ பாராட்டி இருக்கணும் இந்த இடத்துல. நடிக்காத. என்ன பண்ணுதுன்னு தெரியாம மஷ்ரூம் கட் பண்ணி தக்காளி சட்னி. நான் தக்காளி சட்னி செய்யின்னு சொன்னேன். இல்ல, நீ மஷ்ரூம் தான் கேட்டேன். மஷ்ரூம் கேட்டேன். அதுக்கப்புறம் மஷ்ரூம் இருக்குல்ல அப்படின்னு மஷ்ரூம் வச்சு எதனா பண்ணணும்னு பார்த்தா தக்காளி சட்னி தூக்கி போட்டேன். இன்னோவேஷன். ஹலோ காய்ஸ், நாங்கள் வந்துட்டு டின்னர் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ வந்துட்டு நான் சொன்னேன்ல உங்ககிட்ட முதல்ல, இந்த மாதிரி என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நல்லவர், ரொம்ப தங்கமானவர், ரொம்ப வைரமானவர், ரொம்ப வைடூரியமானவர் அப்படின்ட்டு. ஆமா தானே நீ? அவர் வந்து என்னை இப்போ வெளியே கூட்டு போறாரு. டைம் வந்து என்ன தெரியுமா, 9:55 ஆகுது. நாங்க நைட் ஷோ படம் போறோம். நான் வந்து உங்களை பாசமா கூப்பிடுவேங்க, ஆனா மத்தவங்க முன்னாடி உங்களை விட்டு கொடுக்க முடியுமா சொல்லுங்க? அதான் நாங்க வந்துட்டு இப்போ நைட் ஷோ படம் போறோம். நானு, என் கணவர், அப்புறம் என்னோட 2 தம்பிங்க எல்லாம் சேர்ந்து நாங்க படம் போறோம். கொஞ்சம் வந்துட்டு படம் வந்து புதுசுலேயே போகல, இப்போ கொஞ்சம் பழசானதுக்கு அப்புறம் போறோம். GBU போறோம், குட் பேட் அக்லி. ஓகேவா? இங்கே தான் பக்கத்தில் கமலா சினிமாஸில் தான் வந்துட்டு புக் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், அதுக்கு தான் இப்போ போகிறோம். நைட்டு தான் படம் முடிச்சு நாங்கள் வர்றதுக்கே 1 மணி மேலே ஆக போகுது. ஜாலியாக இருக்குது. இதான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நைட் ஷோ. ஜாலி. உங்களுக்கு ஜாலியா? என் கூட வர்றதுக்கு ஜாலியா? ஒரு வழியாக நம்ம வந்துட்டு ஒரு பிளானை போட்டு படத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு உட்காந்தாச்சு. ஸோ என்னோட 2 தம்பிங்களும் வந்திருந்தாங்க. எனக்கு வந்துட்டு இந்த சாட்டர்டே வந்து எங்கன்னா வெளியே போயிடணும், சும்மா கடைக்காச்சும் போயிடணும். அப்போ தான் வந்துட்டு அந்த நாள் ஏதோ ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது இப்போலாம். அதனால் நாங்கள் வந்து நைட் ஷோ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. அண்ட் அதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு வெளியே போகிறேன் நைட் ஷோக்கு. ஸ்குவாட், ஆர் யூ ரெடி? ஏய், ₹1,00,000 இருக்கடா என்கிட்ட, போடா. சரி ஓடு, எனக்கு நான் குடுக்கும்போது மூஞ்சி அப்படி வெச்சிக்காத, பண்ணி பேக் சரி. போடா. சீ, மனுஷாலா இவலாம். ஸோ வீட்டிலேருந்து நாங்கள் கிளம்புறப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:15 கிட்டே இருக்கும். நானும் இவங்களும் ஒரு பைக்கில் அண்ட் என் தம்பிங்க 2 ஒரு பைக்கில் வந்துட்டு வந்திருந்தாங்க. அண்ட் போகிற வழியில் வந்துட்டு இந்த கடையில் வந்துட்டு நின்று காஃபி குடிச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் இங்கே நின்றுட்டோம். ஏன்னா எனக்கு அன்னைக்கு பார்த்து ஏதோ ரொம்ப தூக்கம் வர மாதிரி ஒரு ஃபீலிங்காகவே ஆயிடுச்சு. எப்போவுமே வந்துட்டு இந்த சாட்டர்டேஸ்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் தூங்குவோம். நைட்டு படம்லாம் பார்த்துட்டு அப்புறம் தான் வந்துட்டு தூங்குவோம். ஆனால் அன்னைக்கு என்னமோ வந்துட்டு எனக்கு ரொம்ப தூக்கம் வர மாதிரியாவே இருந்துச்சா, சரி ஒரு காஃபி குடிச்சா வந்துட்டு சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்துட்டு நின்றுட்டு காஃபி குடிச்சிட்டு இருந்தோம்.
ஸோ அதுக்கப்புறம் கமலா சினிமாஸ் வந்தாச்சு. எங்கள் வீட்டிலேருந்து இது ரொம்பவே கிட்ட. ஸோ அதனால தான் நாங்கள் சரி நைட் ஷோ அப்படின்றதுனால கிட்டேயே போகலான்னு சொல்லி இங்கே புக் பண்ணியிருந்தோம். ஸோ உள்ளே போனதும் நாங்கள் கொஞ்ச நேரம் அங்கே நின்று கதை பேசிகிட்டு இருந்தோம். ஏன்னா ஸ்க்ரீன் வந்துட்டு இன்னும் ஓப்பன் பண்ணல, க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க போல். ஸோ அதனால் நாங்கள் இங்கே கொஞ்ச நேரம் நின்று கதை பேசிகிட்டு இருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் படம் ஸ்டார்ட் ஆகிற டைம் வந்தப்போ உள்ளே வந்துட்டு விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நாங்களும் வந்துட்டு உள்ளே போயாச்சு. உள்ளே போயிட்டு அவங்கவுங்க சீட்டில் வந்துட்டு போய் செட்டில் ஆகி உக்காந்தாச்சு. நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஆக்சுவலி தேட்டரே வந்துட்டு ஃபுல்லாக இருந்துச்சு. நிறைய ஃபேமிலிஸ் வந்திருந்தாங்க. நாங்கள் தான் வந்துட்டு இந்த ஃபேமிலியாக நைட் ஷோலாம் வந்துட்டு போனதே இல்லை. ஆனால் வந்துட்டு இந்த உலகத்தை பார்த்தா எல்லாரும் நைட் ஷோ போயிட்டு தான் இருக்காங்க. அது ஏன்னா தெரியல. நாங்கள் எங்கள் மம்மி டாடி கூட வந்துட்டு நைட் ஷோலாம் வந்ததே கிடையாது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா படம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் எனக்கு வந்து இந்த மூவி ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நான் வந்துட்டு அஜித் ஃபேன்லாம் கிடையாது. பட் எனக்கு வந்து இந்த மூவி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கதைலாம் எதுவுமே இல்லை, ஒரு ஸ்டோரியே கிடையாது. ஆனால் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் எஸ்பெஷலி நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபேனாக போய் பார்க்குறீங்கன்னா நீங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. அவ்வளோ சூப்பராக மாஸாக இருந்துச்சு. ஸோ படம் பார்த்துட்டு இந்த இன்டர்வெல்லில் வந்துட்டு நாங்கள் அங்கே பாப்கார்னும் வாங்கிக்கிட்டோம். ஆக்சுவலி பாப்கார்ன் வாங்க வேணாம், அன்டைமாக இருக்கே அப்படின்னு தான் யோசிச்சோம். ஆனால் வந்துட்டு லைட்டாக பசி வந்துருச்சு. அதனால பாப்கார்னும் வாங்கி சாப்பிட்டுட்டு படம் வந்துட்டு திரும்பவும் செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு நாங்கள் அப்புறம் வந்து கிளம்பியாச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான், நாங்கள் வந்துட்டு வீட்டுக்கு கிளம்புற டைம் வந்துட்டு வந்தாச்சு. ஸோ என் தம்பிங்க 2 பேரும் அங்கே எங்கள் வீட்டுக்கு மம்மி வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டாங்க. அண்ட் நானும் இவங்களும் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்து போயாச்சு. வீட்டுக்கு போகவே பார்த்தீங்கன்னா 2:20 கிட்ட ஆயிடுச்சு. அவ்வளோதான், அந்த டே வந்துட்டு அதோட முடிஞ்சிருச்சு. அண்ட் இதோட இந்த vlog-ஐயும் நான் வந்துட்டு இங்கே முடிச்சுக்கிறேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Bye.